உன் மனதில் நீ சுத்தமாக இரு. உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்கும் தெய்வம் அவர்களை உன்னை விட்டு விலக்கிவிடும். நட்போ காதலோ கணவன் மனைவியோ எந்த உறவாயினும் நாம் விரும்புவதால் நம்முடனே இருக்கவும் பேசவும் அன்பு செலுத்தவும் கட்டாயப்படுத்தும் இயலாது. உன்னை நோக்கி வருவதை நேசி, உன்னை விட்டு விலகுவதை ஒருபோதும் யோசிக்காதே. வழி தந்த சிலரை மறந்தும் குறை சொன்ன சிலரை மன்னித்தும் துரோகம் செய்தவர் கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு. என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள், பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள். என்னை தவறாக புரிந்து கொண்ட பின் என்னிடம் நல்லவற்றை தேடாதீர்கள், அது உங்கள் கண்களுக்கு. ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள், தப்பே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே. ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள். கழுத்தை நெரிக்கும் நிலை வந்தாலும் கலங்காதே. ஆழ கால விஷத்தையே அமிர்தமாக்கி உன்னை காத்திட அப்பன் ஈசன் நான் இருக்கிறேன். கவலையை விடு, மனிதனை நம்பாதே, அவன் விட்டு செல்வான். நேரத்தை நம்பாதே, அது கடந்து செல்லும். ஈசனை நம்பு. கோபம் வரும்போது வாயை மூடிக்கொள், குழப்பம் வரும்போது கண்களை மூடிக்கொள், தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள், வெற்றி வரும்போது மனதை மூடிக்கொள். பிரச்சனை அல்லது பயம் வந்தாலும் தைரியத்தோடு போராடு. முடிவு எடுக்கும் போது மனதை அல்ல புத்தியை முழுவதும் திறக்க பழகிக்கொள். கற்கும் நேரத்தில் ஆணவத்தை மூடிக்கொள், அறிவை அல்ல. இலக்கை நோக்கி செல்லும் போது முயற்சியை ஒருபோதும் நிறுத்தாதே, அதுதான் வெற்றிக்கான சாவி. ஏதோ ஒரு ஏமாற்றத்திற்கு பிறகுதான் மனிதன் புத்தராகவோ துறவியாகவோ உருவாகிறார்கள் அல்லது உருவாக்கப்படுகிறார்கள். ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நம் எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும். தியானத்திலும் ஞானத்திலும் தெளிவடைந்ததை விட உறவுகளின் பேச்சுகளில் தெளிவானதே அதிகம்.